ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நான் ஒரு சிம்பிளான ஒரு C++ ப்ரோக்ராமை எழுதுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதோடு சேர்த்து ஒரு டெக்ஸ்ட்டை அவுட்புட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அதை பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோவில் டெக்ஸ்ட்டை அவுட்புட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நம்ம எந்த டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஃபஸ்ட்டு cout, அதுக்கப்புறம் லெஸ் தேன் இந்த சிம்பிள் போட்டோன்னா, அதாவது போன வீடியோவில் சொன்ன மாதிரி இதுக்கு பேர் ஸ்ட்ரீம் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர். ஸோ நம்ம எதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஃபஸ்ட்டு cout போட்டு 2 லெஸ் தேன் சிம்பிள் போடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் கம்ப்யூட்டர் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணணும். இப்போது உதாரணத்துக்கு நான் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு டபுள் கோட்ஸ்குள்ளார பிரிண்ட் பண்ணுறேன். முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுத்தாலும் அதை செமிகோலன் போட்டு எண்ட் பண்ணணும். இப்போது இது ஒரு கமாண்ட். இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா போன வீடியோவில் பார்த்த மாதிரி ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறத கம்ப்யூட்டர் அப்படியே பிரிண்ட் பண்ணும். நம்ம coutங்கிறத ஒரு தடவை தான் போடணும்னு அவசியம் இல்லை. எத்தனை நம்ம பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அத்தனை வாட்டி நம்ம cout போட்டுக்கலாம். இப்போ நான் இன்னொரு cout போட போகிறேன். செகண்ட் லைனில் மறுபடியும் cout ஸ்ட்ரீம் இன்சர்ஷன் டபுள் கோட்ஸ்குள்ளார இந்த வாட்டி குட் பை வேர்ல்ட் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். அதே மாதிரியே செமிகோலன் போட்டு எண்ட் பண்ணுறேன். இப்போது நீங்கள் நினைக்கலாம், ஓகே நம்ம 2 cout போட்டிருக்கோம். முதல் லைனில் ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ரெண்டாவது லைனில் மறுபடியும் குட் பை வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இதனால் கம்ப்யூட்டர் முதல் லைனில் ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணும், அதுக்கு அடுத்த லைனில் குட் பை வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்த்தோன்னா இங்கே அவுட்புட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு வந்திருக்கு. ஆனால் அடுத்த லைனில் இல்லாமல் அதே லைன்லேயே குட் பை வேர்ல்டுன்னு கண்டினியூ ஆகி வந்திருக்கு. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம cout அப்படின்னு கம்ப்யூட்டர்கிட்ட சொன்னோன்னா அது ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல கர்சரை வச்சுக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறோமோ அது அப்படியே ஒன்று ஒன்றா பிரிண்ட் பண்ணிகிட்டே வரும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஹெச் இருக்கா, அதனால் ஃபஸ்ட்டு ஹெச்சை பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இ வரும், அதுக்கப்புறம் எல் வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டராக பிரிண்ட் பண்ணிகிட்டே வரும். இப்போ நம்ம இதை முடித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இப்போ கர்சர் இருக்குது இல்லைங்களா. இதுக்கப்புறம் நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட எதுவுமே சொல்லலை, அடுத்த லைனுக்கு போகணும்னு நம்ம சொல்லவே இல்லை. அதனால் கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னா அங்கேயே வெயிட் பண்ணும். மறுபடியும் நீங்கள் cout சொன்னதுனால மறுபடியும் என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணி பிரிண்ட் பண்ணும். அதனால நம்ம கம்ப்யூட்டருக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் ரொம்ப தெளிவாக சொல்லணும். அடுத்த லைன் போகணுன்னா அதை கண்டிப்பாக நம்ம எழுதியே ஆகணும் கோடில், இல்லைனா கம்ப்யூட்டருக்கு அடுத்த லைன் போகணுன்னு தெரியாது. சரி, இப்போ நம்ம அடுத்த லைனுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கம்ப்யூட்டருக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஹலோ வேர்ல்டுக்கு அப்புறம் ஒரு நியூ லைனுக்கு போகணும், புது லைனுக்கு போகணும் அப்படின்னா மறுபடியும் இங்கே லெஸ் தேன் ஸ்ட்ரீம் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் போட்டுட்டு endl அப்படின்னு எழுதணும். endlோட இது எதுக்கு ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எண்ட் லைன்னா என்னது, அந்த லைனை எண்ட் பண்ணு அப்படின்னு நீங்கள் கம்ப்யூட்டர்கிட்ட சொல்கிறீங்க. அதனால் இப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா அதே மாதிரியே cout சொல்லியிருக்கனால coutக்கு அப்புறம் இருக்க எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பார்க்கும், ஓகே எண்ட் லைன்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த ஹலோ வேர்ல்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க்குக்கு அப்புறம் நியூ லைனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் பண்ண சொல்கிறதுனா அடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணும். இப்போ அதை ரன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் வருதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்திருக்கு. நீங்கள் இங்கே எண்ட் லைன் அப்படின்னு கொடுத்துருக்கனால இது அடுத்த லைனுக்கு போயிடுச்சு. இப்போது இங்கேருந்து நீங்கள் அடுத்ததை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறது குட் பை வேர்ல்டை அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கு. சரி, அடுத்த லைனுக்கு போகிறதுக்கு endl இது மட்டும்தான் ஒரே வழியா, வேறு வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இப்போ இன்னொரு வழி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஹலோ வேர்ல்டு அப்படின்றதுக்கப்புறம் இந்த இடத்துல தானே நம்ம நியூ லைனுக்கு போகணும். எங்கே நீங்கள் நியூ லைனுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல \n அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணலாம். நீங்கள் \n அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா அது கோட் ஃபார் நியூ லைன். இந்த மாதிரி நிறைய கோட் இருக்குது. \n போட்டு நிறைய கோடு எழுதலாம். ஒன் ஆஃப் த கோடு \n. அதில் \n அப்படின்னா நியூ லைன்னு கம்ப்யூட்டருக்கு தெரியும். அதனால் என்ன ஆகும்னா கம்ப்யூட்டர் ஒரு லெட்டராக பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரும். \n வரும்போது சரி இந்த கோட் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு பார்க்கும். \n அதுக்கு தெரியுன்றதுனால அதை நியூ லைன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அது மறுபடியும் நியூ லைனுக்கு போயிடும். இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம \n கொடுத்துருக்கனால இது நியூ லைனுக்கு போகணும். அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறத மறுபடியும் பிரிண்ட் பண்ணணும். சரி, endlக்கும் \n என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம ஒரு வித்தியாசமும் அதை பற்றி தெரிஞ்சிக்க வேணாம். ரெண்டுமே நியூ லைன் தான் போடணும். இப்போ /n போடணுன்னா நம்ம டபுள் கோட்ஸ்க்கு உள்ளாரையே போட்டுக்கலாம். ஆனால் endl போடணுன்னா மறுபடியும் ஸ்ட்ரீம் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் போட்டு
endl அப்படின்னு எழுதணும். இது ரெண்டும் தான், இது மட்டும்தான் ஒரே டிஃப்ரென்ஸ். மற்றபடி இது ரெண்டுமே நியூ லைன் போகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு லைன் எழுதுகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நியூ லைன் போக சொல்ல முடியுமா? இல்லாட்டி நிறைய இடத்துல நம்ம நியூ லைன் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் ஸ்லாஷ் எண்டெல்லோ போடுறீங்களோ அத்தனை வாட்டி கம்ப்யூட்டர் வந்து நியூ லைன் போகும். அதில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹலோக்கு அப்புறம் நம்ம நியூ லைன் போகணும் அப்படின்னு நினச்சோன்னா இங்கே ஸ்லாஷன் போடலாம். வேர்ல்டுக்கு அப்புறம் மறுபடியும் நியூ லைன் போகணும்னு நினச்சோன்னா இங்கே ஒரு ஸ்லாஷன் போடலாம். குட் பைக்கு அப்புறம் ஒரு லைன் போகணுன்னா இங்கே ஒரு ஸ்லாஷன் போடலாம். மறுபடியும் இந்த வேர்ல்டுக்கு அப்புறம் ஒரு லைனுக்கு போகணுன்னா ஸ்லாஷன் போடலாம். இப்போ நம்ம 4 இடத்துல நியூ லைன் போட்டிருக்கோம். இதை இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா எங்கெங்கெல்லாம் ஸ்லாஷன் போட்டிருக்கோமோ அங்கங்கெல்லாம் கம்ப்யூட்டர் வந்து நியூ லைனுக்கு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோக்கு அப்புறம் நியூ லைன் போயிருக்கு, வேர்ல்டுக்கு அப்புறம் நியூ லைன் போயிருக்கு, குட் பைக்கு அப்புறம் நியூ லைன் போயிருக்கு. சரி, இந்த கேப் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம இந்த கோடை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஹலோன்னு வந்திருக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்லாஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் ஹலோ கமாக்கு அப்புறம் நியூ லைனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இங்கே, அதனால் அந்த ஸ்பேஸ்லேருந்து மறுபடியும் கம்ப்யூட்டர் பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ஸ்பேஸு வேர்ல்டு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் மறுபடியும் நியூ லைன் கொடுத்துருக்கோம், அதனால் மறுபடியும் அடுத்த லைன் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி பிரிண்ட் பண்ணும். இதை வந்து நம்ம ஸ்லாஷன் யூஸ் பண்ணால் எண்டல் யூஸ் பண்ணக்கூடாதா, இல்லை ரெண்டையுமே கலந்து யூஸ் பண்ணலாமான்னா நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வேர்ல்டுக்கு அப்புறம் ஸ்லாஷன் கொடுத்துருக்கனால அடுத்த லைன் போயிருக்கு இல்லையா, இப்போ நம்ம இன்னொரு லைன் ஒரு எம்டி லைன் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். இங்கே வேர்ல்டுக்கும் குட் பைக்கும் நடுவில் ஒரு எம்டி லைன் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னா நீங்கள் 2 விதத்தில் அதை பண்ணலாம். ஒன்று ஸ்லாஷனுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்லாஷன் கொடுக்கலாம். அப்படின்னா என்ன ஆகும், இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்லாஷன்னால அடுத்த லைன் போயிட்டோம். இப்போ மறுபடியும் ஸ்லாஷன்னால கம்ப்யூட்டர் இங்கேருந்து பிரிண்ட் பண்ணாமல் அடுத்த லைன்லேருந்து பிரிண்ட் பண்ணணும். அதனால நம்மளுக்கு ஒரு எம்டி லைன் வரும். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம சொன்ன மாதிரியே முதல் ஸ்லாஷ் லைனுக்கு ஒரு லைன் வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம இன்னொரு ஸ்லாஷன் கொடுத்துருக்கனால இந்த லைன்லேருந்து அடுத்த லைனுக்கு போயிடுச்சு. இப்போ குட் பை வேர்ல்டை வந்து அடுத்த லைன்லேருந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து நம்ம எண்டலும் யூஸ் பண்ணலாம் இதில் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ வந்து ஸ்லாஷனுக்கு அப்புறம் இந்த ஸ்லாஷனுக்கு பதிலாக நான் இப்போ வந்து எண்டல் யூஸ் பண்ணுறேன். 2 லெஸ் தேன் சிம்பிள் போட்டு endl யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இதே அவுட்புட் தான் நம்மளுக்கு வரணும், ஒரு மாற்றமும் வரக்கூடாது. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரியே நம்மளுக்கு திருப்பி அவுட்புட் வந்திருக்கு. ஹலோக்கு அப்புறம் ஒரு நியூ லைன், வேர்ல்டுக்கு அப்புறம் ஒரு நியூ லைன், மறுபடியும் நம்ம இந்த நியூ லைனுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம இன்னொரு லைனுக்கு போக சொல்லியிருக்கோம். அதனால கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது, இந்த லைனில் பிரிண்ட் பண்ணாமல் அதுக்கு அடுத்த லைனில் போயிட்டு மறுபடியும் பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்குது. இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணும்போது நியூ லைனுக்கு போக வைக்கிறது கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ப்ரீஃபாக சொல்லணுன்னா endl எண்ட் லைன் அப்புறம் ஸ்லாஷன் இது ரெண்டையும் பற்றி பார்த்தோம். இதை நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ஏதாவது பிரிண்ட் பண்ணி பாருங்கள். அங்கங்கே எங்கெங்கெல்லாம் நியூ லைன் போடணுமோ ஸ்லாஷன் போட்டு பாருங்கள். அது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த அவுட்புட் வருதா அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லாவே புரியும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணணும்னு நினச்சது அவ்வளோதான். நெக்ஸ்ட் கான்செப்டோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.